வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொடி இட்லி. இப்போது நான் பொடி ரெடி பண்ணிக்கலாம். 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 50 கிராம் கடலப்பருப்பு, ஒரு 25 கிராம் எள், 15 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு. இது எல்லாமே நான் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சாச்சு. இப்போது இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம மினி இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ மாவு தயாராக இருக்குது. இந்த இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி சின்ன சின்ன இட்லியை நம்ம ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பொடி இட்லினா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது. கொதித்த பிறகு தான் நம்ம மாவு எடுத்து வைக்கணும். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், வேக வச்சு எடுத்துடலாம். இது காலையில் டிஃபனாகவும் இல்லை நைட்டு டின்னருக்காகவும் நம்ம தயார் பண்ணிக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்கள், இட்லி நல்லா வெந்துடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆறின பிறகு இப்போ எல்லா இட்லியுமே இப்போ எடுத்து வச்சுக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ வானல் வச்சுக்கலாம். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிக்க போகிறேன். நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதில் நெய் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் எள், இது நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக போட்டிருக்கோம். 4 பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இப்போ பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வேக வச்சுருக்கிற இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இட்லி பொடியில் நான் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பொடியும் இட்லியும் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். தேவைப்பட்டால் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு. ஏற்கனவே இட்லி பொடியிலையும் உப்பு இருக்கும். நம்ம பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது சூப்பரான ஒரு டிஷ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பொடி இட்லி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல்கான கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.